அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை சிலுவை உணர்த்தும் அருள்வாழ்வு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 19:42 வரை. அன்பார்ந்தவர்களே, சிலுவை என்றால் அவமானம், வலி, அவலம், இறப்பு என்ற நிலை, கிறிஸ்துவில் பெருமை, மகிழ்ச்சி, உயர்வு, வாழ்வு என மலர்கிறது. இந்த சிலுவை என்பதை வெறும் மரம் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே அது நமக்கு சவால் விடும் மரமாக, வரலாறு படைக்க தூண்டும் மரமாக இருக்கின்றது. இன்று அனைத்துலக திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை அவர் கல்வாரியில் தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவூர்ந்து பார்க்கின்றது. இந்த உலகத்தில் பிறக்கும் யாவரும் வாழ்வதற்காக பிறக்கும்போது ஆண்டவர் இயேசு சாவதற்காக பிறந்தார். அவருடைய சாவினால் நாம் வாழ்வடைந்தோம். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நாம் அனைவரும் கழுவப்பட்டோம். ஆகவே அவருடைய தியாகம் எத்தகையது, அவர் நமக்காக பட்ட துன்பங்கள் எத்தகையவை என்பதை இப்போது சிந்தித்து பார்ப்போம். நம்மீது கொண்ட அன்பினால் துன்பங்களை ஏற்ற இயேசு. இறைவாக்கிய எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழிய எத்தகைய துன்பங்களை அனுபவித்தார் என்பது பற்றி வாசிக்கின்றோம். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். துன்புறு ஊழியருக்கு ஏற்பட்ட இதே நிலைமைதான், ஏன் இதைவிட கொடுமையான நிலைமை இயேசுக்கு ஏற்பட்டது. எல்லாவற்றையும் அவர் மானிட குலத்தின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டார். தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த இயேசு தான் அனுபவித்த பல்வேறு துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நினைத்திருந்தால் பாடுகள் மிகவும் கொடியன என்று அவற்றை அப்படியே விட்டுவிட்டு ஓடியிருக்கலாம். ஆனாலும் அவர் தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மேலும் தமக்கு கீழ்ப்படிவோ அனைவரும் மீட்படைய காரணமானார். ஆகவே ஆண்டவர் இயேசு எப்படி தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து துன்பங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோன்று நாமும் கிறிஸ்துவுக்காக அவருடைய மக்களுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முன்வந்தோம் என்றால் இறைவன் அளிக்கும் மீட்பை கொடையாக பெற முடியும். ஆனால் இன்றைக்கு மக்கள் நடுவில் துன்பங்களை ஏற்பதற்கு தயங்குகின்ற ஒரு நிலையும், பிறருக்காக வாழாமல் தனக்காக வாழ்கின்ற ஒரு நிலையும் பார்க்க முடிகின்றது. சிலுவையின்றி சிம்மாசனம் இல்லை, பாடுகளின்றி பரலோகம் இல்லை என்ற நாம் சிலுவையின் மகத்துவத்தை நம்முடைய வாழ்வில் உணர்ந்து இயேசுவை போன்று எல்லாரும் வாழ்வர நம்மையே தர முன்வந்தோ, எனில் இயேசு உண்மையான சீடர்களாக மாற முடியும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிலுவை மரத்தின் 30 பரிமாண சவால்களை நாம் அறிந்து கொள்ள கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். 1, சிலுவை நம் பார்வை அகலமாக்குகின்றது. 2, சிலுவை நமக்கு பெருமை உணர்வை தருகின்றது. 3வது, சிலுவை நம் வாழ்விற்கு சமநிலையை தருகின்றது. 1, சிலுவை நம் பார்வை அகலமாக்குகின்றது. நாம் சாதாரணமாக ஒரு மரத்தில் ஏறி பார்க்கும்போது தரையிலிருந்து பார்க்கும் பார்வை விட நம் பார்வை அகலமாகின்றது. ஒரு சிலரை மட்டுமே பார்க்கின்றோம் என்ற நிலை மாறி நம்மால் பலரை பார்க்க முடிகின்றது. கீழிருக்கும் போது நம் பார்வைக்கு மறைவாய் இருந்தது தெளிவாகின்றது. இயேசு சிலுவையில் நின்றபோதுதான் வாழ்க்கை பாடமும் அவரது வாழ்வில் வெளிப்படுகின்றது. ஒருவர் மற்றொரு அன்பு செய்யுங்கள், உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை காட்டுங்கள், உங்கள் பகைவர்களை மன்னியுங்கள் என்று பாடம் சொன்ன இயேசு சிலுவையில் நின்றபோது தந்தையே இவர்களை மன்னியும் என்று வாழ்ந்து காட்டுகின்றார். நாம் நம் வாழ்க்கை சூழலில் உறவுகளில் விரிசல்கள் விழும்போது நமது குறுகிய பார்வையினால் விரிசல்களை பெரிதாக்கி விடுகின்றோம். சாதாரண நிலையிலிருந்து கொஞ்சம் மேலே எழுந்து
சிந்தித்தோம் என்றால் நம் பார்வை பெரிதாகும். நாம் ஒருவர் மற்றொரு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது கருத்தாக, சிலுவை நமக்கு பெருமை உணர்வை தருகிறது. நாம் அனைவருமே வீட்டின் பணியிடங்களின் மொட்டை மாடிக்கு எப்போதாவது ஏறியிருப்போம். துணிகளை உலர்த்த, படாகம் காய போட, துப்புரவு பணிக்கு, மராமத்து பணிகளுக்கு என்று மாடி ஏறுகின்ற நாம் மாடியிலிருந்து கீழே குனிந்து பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே தொற்றி கொண்ட ஒரு உணர்வு பயம். ஆனால் பயம் உடனடியாக மறைந்த ஒருவித பெருமித உணர்வு நம்மில் பிறக்கின்றது. கீழே நிற்கின்ற மனிதர்கள், சாலைகளில் செல்லும் வாகனங்கள், செடி கொடிகள் என்று இந்த உலகமே நம் காலடிகளுக்குள் வந்துவிட்டதாக அந்த நேரத்தில் நாம் உணர்கிறோம். நானே ராஜா, நானே ராணி என்ற வெற்றி உணர்வு நம்மில் வருகின்றது. சிலுவை மரமும் இயேசுக்கு பெருமித உணர்வு தந்ததால் தான் துன்புற்ற நிலையிலும் நல்ல கல்வனை பார்த்து, நீ இன்றே என்னோடு பேர்மை வீட்டில் இருப்பாய் என்ற அரசாட்சியில் அவனுக்கு இருந்த பங்கை ஆணித்தரமாக வாக்களிக்கின்றார். நாமும் இந்த மரத்தில் இயேசுவோடு ஏறினோம் என்றால் நமது தாழ்வு மனப்பான்மைகளும் இயலாது என்கிற மனமும் மாறி என்னால் முடியும் என்கிற பெருமிதம் நம்மில் பிறக்கும். மூன்றாவது கருத்தாக, சிலுவை நம் வாழ்விற்கு சமநிலையை தருகின்றது. சிலுவை இரண்டு கோடுகளின் சங்கமம், நெடுக்கும் குறுக்கும் சந்திக்கும் ஒரு அடையாளம். இது நம் வாழ்வின் சமநிலையை தூண்டுகிறது. ஒவ்வொரு மனிதர் வேரூன்ற வேண்டும், விழுதுகளை பரப்ப வேண்டும் என்ற நிலையை அடையாளப்படுத்தப்படுவது இந்த சிலுவை மரம். சிலுவை நீளமான பகுதி இறையன்பில் வேரூன்ற நம்மை அழைக்கின்றது. இந்த வேரூன்றும் நிலையே நம்மை ஒளியின் மக்களாக மாற செய்கிறது. சிலுவையின் குறுக்காக வைக்கப்படும் பகுதி மாண்ட நடுவில் நாம் உப்பாக மாறி பிறர்பில் விழுதுகளை பரப்ப நம்மை அழைக்கின்றது. வேரூன்றுதல் மட்டும் இருந்த விழுதுகள் பரப்பவில்லை எனில் நாம் ஆன்மீக அடிப்படைவாதிகளாக மாறி ஒருவர் மற்றவரை சபிக்கவும் குற்றப்படுத்தவும் தொடங்கிவிடுவோம். வேர்கள் வேண்டாம், விழுதுகள் மட்டும் போதும் என்று மனுக்குலத்தின் விடுதலையை மட்டும் முன்னிறுத்தினால் அது நுனிப்புல் மேய்கின்ற நிலையாக மாறிவிடும். வேரூன்றுதலையும் விழுதுகள் பரப்புவதையும் சமநிலைப்படுத்தப்படுவதுதான் சிலுவை. நாமும் அவரோடு சிலுவை மரம் ஏறுவோம். அவரோடு நம்மை அறைந்து கொள்வோம். நம் பார்வை அகலமாகட்டும், நம் உணர்வுகள் உயரட்டும், நம் வாழ்வு சமநிலை அடையட்டும். குறிப்பாக இயேசு 3 முக்கிய நிலைகளில் தன்னை நிலைப்பாடு கொண்டவராக திகழ்கின்றார். ஒன்று, தந்தை மகன் உறவு. எல்லா சூழலிலும் இறை தந்தையோடு நெருக்கமான உறவு கொண்டு ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறார். இரண்டாவது, மனிதனை மனிதனாக ஏற்கும் நிலை. அன்றைய யூத சமுதாயம் கடைநிலையில் வைத்த மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரையும் இறைவனது உண்மையான பிள்ளைகளாக மகிழ்வாக வாழ வழிகாட்டுகின்றார். மூன்றாவது, கடவுளை கதியாக நம்பினோரை ஆதரிக்கும் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு மிகவும் கடைநிலையில் உள்ளோரை ஏற்றம் பெறச் செய்ய மிகவும் சிறப்பிடம் பெறுவதை பார்க்கிறோம். அவருடைய பணி வாழ்வு, தன்னை ஈடுபடுத்திய வாழ்வு. இயேசுடைய கல்வாரி பலியின் உச்ச கட்டத்திலே அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள். ஒன்று, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். இரண்டாவது, தந்தையை இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. மூன்றாவது, நீர் இன்று என்னோடு பேர்மை வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். 4, தந்தையை உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். 5, அம்மா இவரே உம் மகன். 6, தாகமாக இருக்கிறது. 7, எல்லாம் நிறைவேறிற்று. இவ்வாறு அவர் சிலுவையில் தொங்குகின்ற வேளையிலே பேசிய வார்த்தைகள் அவர் எல்லாரும் இணைக்கின்றவராக, இறை தந்தையின் ஆற்றல் எல்லா இடங்களும் பரவ தன்னையை பலியாக நமக்கு தருகின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். துன்பத்தின் மத்தியிலும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்கின்றேனார். மனிதநேய உணர்வுடன் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே பணி செய்கின்றேனார். இறை பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுகின்றேனார். மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் துன்பத்தின் மத்தியிலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கவும், ஒவ்வொரு நாள் மனிதநேய உணர்வுடன் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே சிறப்பாக பணிபுரியவும், இறைபணிக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.